ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மூத்த குடிமக்கள் அட்டை விண்ணப்பித்து பெறுவது எப்படி, அதுக்கான ஆவணங்கள் என்னென்ன வேணும், மேலும் 60 வயதுக்கு மேல் உள்ள மூத்த குடிமக்களுக்கு 8 சலுகைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகவும் பயனுள்ள மூத்த குடிமக்கள் அட்டை பற்றி பார்க்கலாம். 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மாநில அரசுகள் வழங்கும் ஒரு அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையே மூத்த குடிமக்கள் அட்டை. இந்த அட்டையை பெற்றால் பல அரசு திட்டங்கள் மற்றும் சலுகைகளை எளிதாக பெற முடியும். மூத்த குடிமக்கள் அட்டையின் சலுகைகள். மூத்த குடிமக்கள் வங்கிகளில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அல்லது ரெக்கரிங் டெபாசிட் தொடங்கும் போது சாதாரண வட்டி விகிதத்தை விட அதிக வட்டி பெறலாம். மூத்த குடிமக்களுக்கு வருமான வரியில் அதிக விலக்கு வரம்பு வழங்கப்படுகிறது. ஒரு நிதியாண்டில் சுமார் 3 லட்சம் வரை வருமான வரி விலக்கு கிடைக்கலாம். அரசு பேருந்துகள் மற்றும் சில விமான சேவைகளில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு தள்ளுபடி கிடைக்கும். அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை மற்றும் சில தனியார் மருத்துவமனைகளில் தள்ளுபடி சிகிச்சை பெற வாய்ப்பு உள்ளது. சில வழக்குகளில் மூத்த குடிமக்களுக்கு நீதிமன்றங்களில் முன்னுரிமை விசாரணை தேதிகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் மூத்த குடிமக்களுக்கு கிடைக்கும் முக்கிய சலுகைகள். தாய்மானவர் திட்டம். ரேஷன் கடைக்கு நேரில் செல்ல முடியாத முதியவர்களுக்கு வீட்டுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இலவச பேருந்து பயணம். சென்னை போன்ற நகரங்களில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய வசதி உள்ளது. முதியோர் ஓய்வூதியம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரசு வழங்கும் முதியோர் ஓய்வூதிய திட்டமும் நடைமுறையில் உள்ளது. மூத்த குடிமக்கள் அட்டைக்கு எப்படி விண்ணப்பிப்பது? மூத்த குடிமக்கள் அட்டைக்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறையில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் முறையில் முதலில் அரசு சேவைகள் இணையதளமான நேஷனல் கவர்மெண்ட் சர்வீஸ் போர்ட்டல் india.gov.in இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சம்பந்தப்பட்ட மாநில சேவையை தேர்வு செய்ய வேண்டும். மூத்த குடிமக்கள் அட்டை விண்ணப்பிப்ப படிவத்தை திறக்க வேண்டும். தேவையான தகவல்களை நிரப்ப வேண்டும். புகைப்படம் மற்றும் தேவையான ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும். பதிவு கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஆஃப்லைன் முறையில் அருகிலுள்ள தாசில்தார் அலுவலகம் அல்லது அரசு சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு நிரப்ப வேண்டும். தேவையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். பொதுவாக ரூபாய் 10 போன்ற சிறிய கட்டணம் வசூலிக்கப்படலாம். தேவையான ஆவணங்கள்: அடையாள சான்று, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம் போன்றவை. முகவரி சான்று: பாஸ்போர்ட், மின்சாரம் அல்லது தண்ணீர் பில், வங்கி பாஸ்புக். வயது சான்று: பிறப்பு சான்றிதழ், பள்ளி விட்டு செல்லும் சான்றிதழ் அல்லது பேன் கார்டு. 60 வயதை கடந்தவர்கள் மூத்த குடிமக்கள் அட்டையை பெற்றுக்கொண்டால் பல அரசு சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்களை எளிதாக பெற முடியும். எனவே தகுதியுடையவர்கள் இந்த அட்டைக்கு விரைவாக விண்ணப்பித்து அதன் நன்மைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் உதவுங்கள். நன்றி.